அதுபோல ஆண்டவருடைய இல்லத்திற்கு நாமும் வாழ்விற்கு நிறை உண்மைகளை நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நிறைந்த உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு, திறந்த உள்ளத்தோடு வழிபாட்டில் பங்கெடுப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான புனித சபையாரே எங்கும் வாழும் இல்லாமல் இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், எங்களிடமிருந்து பிரச்சனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசு கொண்டு வந்து சேர்க்கவும் திருமகனை உதவியில் தருகிறேன். இக்குழந்தைகளை எந்த காரணத்திற்கு மீட்பது மாற்றின் ஆதரவாற்றி இவர்களின் தூய ஆவியார் குறிகொள்ள செய்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மறைந்த மீட்பின் என்னை பேசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆட்சி உங்களை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆண்டவர் இக்குழந்தைகளுக்கு நீதினாலும் தூய ஆவியாராலும் புது வாழ்வு அளித்தருளுமாறு ஜெபிப்போம். இறைவா, கண்ணுக்கு புலப்படாத வல்லமையினால் திருவிருட்சாதன அடையாளங்கள் பயனளிக்க வியத்தகு முறையில் செயலாற்றும் அடைவுக்குள்ளேயே தண்ணீர் அச்சிக்கும் வல்லமை பெறுவதற்காக உம்முடைய ஆவியானவர் அப்போதே நீரின் மீது அசைவாடி போகிறார். இறைவா, தண்ணீரையே புது பிறப்பின் அடையாளமாக வைத்து அந்த ஒரே பொருளின் மறைவான செயலினாலே பாவத்திற்கு முடிவு, புண்ணியத்திற்கு தொடக்கம் உண்டாக செய்தீர். ஆண்டவரே, இந்த தொட்டில் உள்ள நீர் முழுவதில் உமது தூய ஆவியாரின் வல்லமை உன் திருமகன் வழியாக இறங்குகிறார். இவ்வாறு திருமொழிக்கினால் கிறிஸ்துவோடு சாவுக்குள் புதைக்கப்பட்ட அனைவரும் அவரோடு வாழ்வு குறித்தெழ வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நின்றாடுகின்றோம். இந்த புனிதப்படுத்தப்பட்ட நீரின் மறைமொழியினால் இவர்கள் ஆன்ம மறுபிறப்புக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்த கிறிஸ்துவே, ஞான தாய் தந்தையரே, திருமுழுக்கு எனும் திருவருட்சாதன வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுத்த இக்குழந்தைகள் அன்புள்ள இறைவனிடமிருந்தும் நீரினாலும் ஆவியாராலும் புது வாழ்வு பெறப்போகிறார்கள். இவர்கள் இந்த இறை வாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாப்பு பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சியடையுமாறு இவர்கள் நீங்கள் நம்பிக்கையை வளர்க்க இயல வேண்டும். ஆகவே உங்கள் விசுவாசத்தினால் தூண்ட பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் நம்பிக்கை. அதிலேதான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகின்றார்கள். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுவீர்களாம். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுகிறீர்களாம். பாவத்திற்கு காரணம் தலைவனுமாகிய சாத்தானை விட்டுவிடுகிறீர்களாம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாக இறைவனை நம்புகிறீர்களாம். அவருடைய ஒரே மகனும் கண்ணி மறியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பதுமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களாம். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதரின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை, இதுவே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கின்றோம். இதனோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் நம்பிக்கையில் இவர்கள் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? தந்தை, மகன், தூயாவியாரின் பேரால் நான் உண்மை கருதுகிறேன். விசுவாசமுள்ள உயிர் துடிப்புள்ள கிறிஸ்தவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய நல்ல பண்புகள் இந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையிலும் மனம் வீசக்கூடிய நல்ல பண்புகளாக விளங்க வேண்டும் என்று ஒரு ஜெபம் நிறைந்த உள்ளத்தோடு இந்த குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக எல்லாம் அந்த இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியாராலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்க பெற்று
குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் உறுப்புகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. அன்பு குழந்தைகளே, நீங்கள் புதுப்பிறப்பாக மாறி கிறிஸ்துவை வெண்மை மீது ஆடையாக அணிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அணிந்துள்ள வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன் மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் முடிவில்லா வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வினுடைய ஒளியாக இருக்கிறார். இந்த குழந்தையினுடைய உள்ளத்திலும் இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னம் ஒரு அணையாத விளக்காக ஒளியாக இருக்க வேண்டி இந்த குழந்தையினுடைய பெற்றோருடைய கரங்களில் இந்த ஒளி ஒப்படைக்கப்படும். நீங்கள் கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞான தாய் தந்தையரே, உங்களுடைய குழந்தைகளின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்று குழந்தைகள் ஒளியின் மக்களா என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்த ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வான்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாக இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் அவரை செய்தருள்வாராக. செவிடர் கேட்கும் ஊமையர் பேசும் ஆண்டவர் செய்தருளினார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தந்தையாக இறைவனின் புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கையை நாவால் அறிக்கையிடவும் ஆண்டவர் மக்களாகவே இருக்கும் இக்குழந்தைகள் உறுதி பூசுதலால் பரிசுத்த ஆவியாரின் நிறைவை பெறுவார்கள். ஆண்டவரின் பீடத்தை அணுகி வந்து அவர்கள் திருப்பலி விருந்தில் பங்கு கொள்வார்கள். திருச்சபையில் இறைவன் தந்தை என அழைப்பார்கள். நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட சிங்கார பிள்ளைகளுக்குரிய உணர்வுடன் ஆண்டவர் நமக்கு கற்பித்தது போல இக்குழந்தைகளின் பெயரால் இப்போது ஒன்றாய் சேர்ந்து ஜெபிப்போம். இந்நிலையில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விளங்கடாமல் இறைவனுடைய சிறப்பாசிற்காக தலை வணங்குவோம். எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் கன்னி மரியிடமிருந்து பிறந்த தம் திருமகன் வழியாக குழந்தைகள் மீது ஒளிரும் நித்திய வாழ்வின் நம்பிக்கையால் கிறிஸ்தவ தாய்மார்களை மகிழ்விக்கின்றார். அவரே இக்குழந்தைகளின் தாய்மார்களை ஆசீர்வதிப்பாராக. தாங்கள் பெற்றெடுத்த மக்களுக்காக இப்பொழுது நன்றி செலுத்தும் இந்த தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எக்காலமும் நன்றி செலுத்துவார்களாக. ஆமென். மண்ணக வாழ்வையும் விண்ணக வாழ்வையும் வழங்கும் எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் இக்குழந்தைகளின் தந்தையரை ஆசீர்வதிப்பாராக. இதனால் இவர்கள் தத்தம் மனைவியருடன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தம் மக்கள் முன் சொல்லாலும் முன் மாதிரியாலும் நம்பிக்கையின் முதற் சாட்சிகளாய் விளங்குவார்களாக. ஆமென். நாம் முடிவில்லா வாழ்வு பெற நீரினாலும் தூய ஆவியாரால் நமக்கு மறுபிறப்பு அளித்த எல்லாமல்ல இறைவனாகிய ஆண்டவர் தம் மக்களாக இந்த ஞான பெற்றோருக்கு இறையாசிர் அளிப்பாராக. இதனால் இறை மக்களிடையே இவர்கள் என்றும் எங்கும் உயிராற்றல் மிக்க உறுப்பினர்களாய் திகழ்வார்களாக. இங்கிருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் தமது அமைதியை வழங்குவாராக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. Thank you.